அவ எங்க இருக்கான்னு யாருக்குமா தெரியும்? அவளை கூட்டிக்கிட்டு போறதுக்கு 3 ரவுடி பயலுக வந்தானுங்களே, அந்த ரவுடிங்களை போய் கேளுங்க. யாரு என்னன்னு தெரியாதவங்க கிட்ட எங்களை போய் கேட்க சொல்றீங்க? இங்க பாருங்கம்மா, நானும் அவனுங்களை தான் தேடிட்டு இருக்கேன். சிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுங்களுக்கு. அவங்க எங்க சிக்க போறாங்க? இந்நேரம் பாம்பேக்கோ டெல்லிக்கோ ஓடி போயிருப்பாங்க. இன்னும் 2-3 வருஷத்துக்கு நம்ம கண்ணிலே அவங்க படமாட்டாங்க. ஐயா சாமியே! யாருப்பா? என்ன வேணும்? ஐயா, வீடெல்லாம் கிளீன் பண்றதுக்கு வர சொல்லியிருந்தீங்கல்ல, அதுக்காக ஐயா வந்திருக்கோம். வேலையே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள மூஞ்சி முடிக்கிட்டு இருக்கீங்க. இப்பதாமா பக்கத்து வீட்டுல கக்கூஸ் கிளீன் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஒரே நாத்தம், கப்பு தாங்க முடியல. அதாமா முகத்தை மூடிட்டு வந்திருக்கோம். சரி சரி பண்ணுங்கப்பா, போய் பண்ணுங்க, சுத்தமா பண்ணுங்க, போங்க. சரிங்க ஐயா. என்னம்மா, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. சார், கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பொண்ணு தூக்கிட்டு போனவன் கிடைச்சா என்ன செய்வான்னு சொன்னீங்க? பார்த்த அடுத்த செகண்டே அவனுங்க கை வேற கால் வேறன்னு கலட்டி போடுவேன். டேய், என்ன சொல்லுவான்? அந்த பொண்ணு பீரோல தான் சர்டிபிகேட் வச்சிருக்குன்னு சொல்லுச்சு. அதை கரெக்டா தேடி பிடிச்சி எடுத்துட்டு வா. நான் போய் தேடி பிடிச்சி எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் யாரும் வராம ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஓகே. ஏய், என்னடி பண்றது? ஏப்பா, இதை எடுத்துக்குவா. பசியா இருக்குல்ல. அவனுங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னது, மதுரை பூரா அலசிட்டீங்களா? சிக்கலையா அவனுங்க? நல்லா தேடுங்கப்பா. இதுவாயா? அதான் நான் சொன்னேன்லங்க, உங்களுக்கு பயந்துகிட்டு அவங்க உங்க காத்து கூட படாத தூரத்துக்கு கிளம்பி போயிருப்பாங்க. எங்க போயிருப்பானுங்க? என்னைக்காவது ஒரு நாள் மதுரைக்கு வந்துதானே ஆகணும். அன்னைக்கு இருக்கு அவனுங்களுக்கு. என் புருஷனை பத்தி அவங்களுக்கு தெரியல. எம்புட்டு தூரத்துல இருந்தாலும் சரி, அவங்கள ஸ்மெல் பண்ணிடுவாரு. அவர்கிட்ட இருந்து அவனுங்க தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. என் புருஷன் யாரு? அம்புட்டு சுலபமால யாரும் ஏமாத்த முடியாது. பொண்ணுங்கிற பாசத்துல அவரு கொஞ்சம் தடுமாறிட்டாரு. அந்த சமயத்துலதான் அவனுங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க. இல்லனா அவர் கண்ணுல இருந்து ஒருத்தன் கூட தப்ப முடியாது. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏய், என்ன பண்ற? சும்மா நீ நீ சும்மாறி. வந்ததுல இருந்து பாக்குறேன், என் புருஷன் கிழிச்சிடுவாரு, என் புருஷன் புடிச்சிடுவாருன்னு ஒரே பில்டப்பா கொடுத்துட்டே இருக்கீங்க. எங்க வாழ்க்கையில இப்படி ஒரு முட்டாள நாங்க இப்பதான் பாக்குறோம். என்னம்மா, ரொம்ப தான் வாய் நிலுது. கொஞ்சம் மரியாதையா பேசு. யோ, உனக்கு என்னையா மரியாதை? பெத்த பொண்ணு கோட்டை விட்டுட்ட. இதுவா? அது கூட பரவாயில்ல. தூக்கிட்டு போனவனுங்க முதுகு பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கானுங்க. நீங்க அவனுங்களுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு அவனுங்க தலையை எடுத்துருவோம், கை எடுத்துருவோம், காலை எடுத்துருவோம்னு டயலாக்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏன்பா, இதான கரெக்டா பாரு. என் மொட்டை ஏன்டா மூக்கணும்ன்ற மாரியா? டேய், புடிங்கடா அவங்கள. எஸ்கேப்.
பாத்துக்கிட்டே இருக்க சும்மா வாயிலே வடை சுடுறான். ஏய் நாமளும் ஓடு ஓடி அவனுங்கள பிடிச்சா நமக்கு காசு கிடைக்கும் வா. என்ன மாமா அமைதியா இருக்க? அவங்க வர்றதுக்குள்ள நம்ம சைடுல இருக்கிறத எடுத்து சொல்லு. மாமா இங்கிலீஷ் இங்கிலீஷ். ஏய் இது நீ வீட்ல இருந்து கிளம்பும்போது சொல்லவே இல்ல. அடிச்சு கேட்டாலும் தமிழ்ல பேசாத. வீட்டுக்கு வா, நீ இருக்கு உனக்கு. மை லார்ட். ஐயோ உளறாரு மாமா. மை டியர் மேடம், திஸ் இஸ் மை பிரதர் கேல், சஃபரிங் ஃப்ரம் த பாய் பாரதி மேடம். Let them also come. Be punctual, madam. We obey. They not obey. Inia, what's your uncle doing? Ma'am, he is into farming, ma'am. Very good. I love farmers. Madam, I also love principals, madam. Ma'am, sorry. It's okay. It's okay. மாமா, crime rate ஏறிக்கிட்டே போகுது மாமா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். மே ஐ கம் இன்? Yes, come in. இதுதான் வர டைமா? சாரி மேம். ஹாஸ்பிடல்ல வேலை இருந்துச்சு. ஐ அம் a டாக்டர். ஓ, very good, very good. So, Inia and Bharati, why are you always fighting in the class? Madam, she is very, very good girl, madam. That is by very bad boy, madam. Killing the girl, pulling the hair. ஐயோ. Very bad boy, madam. மேம் சாரி சாரி மேம். அவரோட இங்கிலீஷால தான். சாரி. நானும் ரொம்ப நேரமா சிரிக்காம இருக்கணும்னு தான் பார்த்தேன். என்னால சிரிக்காம இருக்கவே முடியல. சாரி. Madam, that boy. இல்ல பரவாயில்ல. நீங்க தமிழ்லயே பேசுங்க. No, madam. I can't English. அதான் அவங்களே தமிழ்ல பேச சொல்றாங்களே மாமா. அப்புறம் என்ன மாமா? இனியா, உன் மாமா இங்கிலீஷ்ல பேசுறத நிறுத்தினாதான் நான் சீரியஸா ஏதாவது பேச முடியும். இல்லனா ரொம்ப கஷ்டம். Okay. I Tamil. You serious? அத தமிழ்லயே சொல்லக்கூடாதா? சரி மேடம், நான் தமிழ்லயே பேசுறேன். போதுங்களா? நீங்க பண்ண கலாட்டால உங்களை எதுக்கு வர சொன்னேன்னே மறந்து போச்சு. இல்ல மேடம், அந்த பையன் இவகிட்ட தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான் மேடம். இங்க் எடுத்து சட்டையில கொட்டிட்டான் மேடம். யூனிஃபார்ம் இனி யூஸ் பண்ண முடியாது மேடம். நீங்க தான் மேடம் அந்த பையன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும். இங்க பாருங்க, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இங்க 2 பேரோட கார்டியனும் இருக்கீங்க. நீங்களே பேசி சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே? மேடம், ஐ வாண்ட் ஜஸ்டிஸ் மேடம். வாட்? மாமா, அது ஜஸ்டிஸ் மாமா. ஐ வாண்ட் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் மேடம். ஓ, ஜஸ்டிஸ். மை காட். மேடம். மேம். ஹலோ ஹலோ ஹலோ. என்னங்க என்ன சிரிக்கிறீங்க? இல்ல என்ன சைஸ்னு சொன்னீங்கன்னா ஜஸ்டிஸ் வாங்கி தரலானே தான். என்னது? ஹலோ, ஒன் வேர்ட் லைட்டா சேஞ்சிங்க. எதுக்கு ஓவர் டாக்கிங்க? ஒன் வேர்ட் தான். ஆனா அந்த ஒன் வேர்ட் எதுன்னு இருக்குதுல்ல. என்ன இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஜட்டிஸ்ன்ட்டேன். ஐயோ மாமா. ஐயோ போதும் விடுங்க. இப்ப என்ன உங்க மருமக கிட்ட சாரி சொல்லணுமா? சொல்லிடுறேன். டேய் சாரி சொல்றா. சாரி. என்னங்க இதெல்லாம்? அவனை சாரி சொல்ல சொன்னா அவன் பாட்டுக்கு ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அட விடுங்களே. நோ 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 நோ. ஐ வில் டாக் பிரின்சிபல் இமிடியட்லி. ஐ வில் ஸ்பீக். ஐ லவ் பிரின்சிபலுங்க. அதுக்காக இதெல்லாம் போத்துட்டு இருக்க முடியாது இல்லங்க. என்னது? பிரின்சிபலை லவ் பண்றீங்களா? என்னது? ஹலோ. ஷோ மாமா. உங்களை நான் அப்புறம் வச்சுக்கிறேங்க. சார் அத மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போங்களேன். ஐ கீப் யூ லேட்டர். ஓகே. Thank you, sir. I'm waiting.
காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இந்தாம்மா உன் சர்டிபிகேட். இதுல எல்லாம் இருக்கு. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. சாமி மாதிரி எங்க காதல சேர்த்து வச்சீங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. ஐயோ எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. என்னப்பா இது இப்படி காலெல்லாம் விடுறீங்க? இல்லண்ணே, எங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலண்ணே. பாருமா, எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 2 பேரும் நல்லா வாழ்ந்து காட்டுங்க. அது போதும் எனக்கு. நிச்சயமா அண்ணே. அம்மா, நீங்க 2 பேரும் வாழ்க்கையில நல்லா வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற வக்கீல் ஃபீஸ். ஜஸ்டிஸ், என்னப்பா? அந்த 5000 ரூபாய் பணத்தை கொடு. என்கிட்ட ஏதுப்பா பணம்? ஏதோ வாடகை பணம் கொடுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தே, அதான் 5000 ரூபா. யோ குடியா, நாளைக்கு தரேன். இந்தாப்பா கொடு. இந்தாம்மா. ஐயோ அண்ணே, பணம்லாம் வேண்டாம் அண்ணே. நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். நீங்க போய் எங்களுக்கு கொடுக்குறீங்களே. இது உங்களுக்கு எங்களுக்குன்னு இல்லை, பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே லாஜிக் தான். இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். உனக்கு பணம் நிறைய வந்துச்சுன்னா இதை திருப்பி கொடு. இப்ப வாங்கிக்கோ. அப்புறம் உங்க ஆளுங்க கண்ணில் படாம பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்ண்ணே, போயிட்டு வரேன். இருக்கட்டும், வாங்க. பாய். அவங்களே கண்டுக்காம போறாங்க. யோ சும்மாரியா. அப்புறம் ஜஸ்டிஸ், அடுத்து என்னையா? அடுத்து என்ன? கையில இருந்து 5000 ரூபாய் வாங்கி கொடுத்துட்ட. தண்ணியை குடிச்சிட்டு தலை கை வச்சு தூங்க வேண்டியதுதான். இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே பாத்தீங்க. என்னவோ 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க. சரி, கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. சரி சொல்லுங்க, என்ன கேஸ்? ஒண்ணும் இல்ல. ஒரு கல்யாண பொண்ணுக்கு இவன் மேக்கப் போட்டான். அதே பொண்ணுக்கு நான் ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன். கல்யாணத்தன்னைக்கு அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. அவங்க அப்பா கிட்ட போய் காசும் கேட்டோம். அவரு ஓடி போன பொண்ணுகிட்டயே காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்க அந்த காசை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? ஏன்பா, இது ரொம்ப வித்தியாசமான கேஸா இருக்கே. இது இபிகோல எந்த செக்ஷன்ல வருது? நீங்க சொல்ற பையனும் பொண்ணும் யாருன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. சீரியஸ்லி. இது பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். அந்த ஆளு கிட்ட கேட்டா ஓடி போன பொண்ணு கிட்டயே காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. உங்ககிட்ட கேட்டா அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு புடவைக்கு காசு வேணும், இல்லனா புடவை திரும்ப வரணும். வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அதை எப்படி வர வைக்கணும்னு எங்களுக்கும் தெரியும். எங்ககிட்டயே ரவுடிசமா? இது பாருங்க. இருமா. ஏமா இந்த அம்மா புடவைக்கு சண்டை போடுறாங்க, நீ யாருமா குறுக்க? நான் அந்த பொண்ணுக்கு மேக்கப் போட்டுவேன். எனக்கும் பணம் தரணும். ஏமா இந்த அம்மா புடவைய திருப்பி கேக்குறதுல நியாயம் இருக்கு. நீ போட்ட மேக்கப்பை எப்படி திருப்பி தர்றது? அது ஒண்ணு இல்லையா, டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சு திருப்பி கொடுத்துடலாம். எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? வக்கீல்னா நாங்க பயந்துருவோமா? காசு வரலன்னா நடக்கிறதே வேற. மன்னிச்சுக்கோங்க, கோவப்படாதீங்க. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நாங்க எதுவும் பண்ணல. காதலிச்ச 2 பேரை ஒன்னா சேர்த்து வச்சோம், அவ்வளவுதான். அதுக்கு நாங்க நஷ்டப்படணுமா? இல்லங்க, நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. என்ன பண்ணணும்? உங்க ட்ரெஸ்ஸுக்கு என்ன செலவாச்சு அத சொல்லுங்க. 1 லட்சம். என்னது 1 லட்சமா? ஏன்பா இந்த 1 பக்கத்துல 5 பூஜ்ஜியம் போட்டிருக்குமா? அதானே? அந்த
புடவைக்கான காசை முழுசா அவனால தர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேனே. நம்புங்க, நீங்களும் அந்த காதல் ஜோடிக்கு உதவுன மாதிரி இருக்கட்டும். இங்க பாருங்க, என்னோட லாபம்லாம் எனக்கு தேவையில்லை. மாசத்துக்கு 5000 ரூபாய், 10 மாசத்துல எல்லாம் கிளியர் பண்ண சொல்லிடுங்க. யோ, 1,00,000 ரூபாய் புடவைக்கு 50,000 ரூபாய் லாபம் வச்சு வித்துருக்காங்கயா. கொல்ல லாபம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி திருப்பி கொடுத்துடுறோம். அப்போ மேக்கப்க்கு அதே 1000 10 மாசத்துல உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். என் பணம் மட்டும் வரல, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. வாடி போலாம். ஹலோ, ம்? கொஞ்சம் டயட்ல இருங்க. எதுக்கு? உங்களை தூக்கிட்டு ஓடினப்போ ரொம்ப மூச்சு வாங்கிச்சு. யோ, உனக்கு ரொம்ப நக்கலியா? ஃபைட் பண்ண வந்தவங்க டயட்ல இருக்க சொல்ற? ஐயோ ஐயோ. இனியா குட்டி, இனியா பத்திரமா பார்த்து போயிட்டு வா. என்ன என்னம்மா நீங்க இன்னவோ ஃபாரின்க்கு அனுப்புற மாதிரி பயங்கரமா பில்டப் கொடுக்குறீங்க. இது இருக்கிற காமராஜபுரம் போயிட்டு விசுக்குன்னு வந்துற போது இதுக்கு பார்த்து போயிட்டு வான்றீங்க. அம்மாடி, ஏதாவது வேணும்னா தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணு. அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. போனோமா வந்தோமா இருந்தோமான்னு இருக்கணும். என்ன பாட்டி, நான் திரும்பி வரும்போது நைட் டின்னருக்கு அடை தோசை ரெடியா இருக்கணும். சரி, நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாட்டி என்ன சொன்னாலும் சரி சரின்னு தான் தலையாட்டணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த சனிக்கிழமை ஆனாலே தாத்தாவும் காலையில இருந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. சேச்சே, இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்னடா இருக்கு? வாரத்துல ஒரு நாள் நீ உன் அம்மா வீட்டுக்கு போற, சாயங்காலம் திரும்பி வந்துடுற. இது வார வாரம் நடக்கிறது தானடா. அதுதான் தாத்தா நானும் சொல்றேன். காலையில போயிட்டு சாயங்காலம் ஓடி வந்துட போறேன். ஆனா ஒவ்வொரு வாரமும் நான் சனிக்கிழமை கிளம்பும் போதும் நீங்க 2 பேரும் ஃபீல் பண்றீங்களே. இம்புட்டு அழகா பேசுறேல்ல, உன்னை அந்த வீட்ல இருக்கிறவங்க புடிச்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பயம்தான் எங்களுக்கு. அது எப்படி என்ன பிடிச்சு வச்சுப்பாங்க? கோர்ட்டு தெளிவா சொல்லிருக்கு, காலையில போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு திரும்ப வந்துடணும்னு. வக்கீலு, உங்க அம்மா கிட்ட சொல்லு. என்னன்னு? ஒவ்வொரு வாரமும் இப்படி கண்ணை கசக்கிட்டு இருந்தா எப்படி? யாரு உங்க அப்பா எனக்கு தைரியம் சொல்ல போறானா? என்னை விட அதிகமா அவன் தான் பதட்டமா இருக்கான். என்ன வக்கீலு, அப்படியா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நானும் உங்க அம்மாவும் பிரியலான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் உன்னை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வரப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியும்ல. அதெல்லாம் பழகி போச்சு வக்கீலு, நீ கவலைப்படாத. டைகர் செல்லம், நீ என்னை இப்படி டைகர்னு கூப்பிடும் போது செல்ல நாய்க்குட்டி கூப்பிடுற மாதிரியே எனக்கு இருக்கு செல்லக்குட்டி. ஆமா டைகர், நீங்க எப்பவுமே எனக்கு செல்லம் தான். தேங்க் யூ செல்லக்குட்டி. அப்ப நான் செல்லம் இல்லையா? என்ன ஜஸ்டிஸ் இப்படி சொல்லிட்டீங்க? டைகர் செல்லம்னா நீங்க ஏன் செல்ல குட்டி? பாப்பா, உங்க அம்மா வீட்ல எங்களை பத்திலாம் தப்பா சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாத. என்ன? கவலைப்படாதீங்க ஜஸ்டிஸ், யாரும் எங்க அப்பாவை பத்தியோ தாத்தாவை பத்தியோ இல்ல பாட்டிய பத்தியோ உங்க 2 பேர் பத்தியோ தப்பா சொன்னா நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். போதுமா? பா, கேட்டீங்களா? சின்ன புள்ளையே தெளிவா இருக்கு. அத நம்ம குழப்பாம இருந்தா அதுவா போயிட்டு அதுவா வந்துரும். அதுவும் சரிதான். சரி, பார்த்து போயிட்டு வாடா. உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஹோம்வொர்க் நோட் புக் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் பாட்டி. வக்கீல,
வா வக்கீல கிளம்பலாம். லேட்டா போனோன்னு வையி, அம்மா அப்புறம் உன்னதான் திட்டுவாங்க. சரி வா. பாய் பாட்டி. தாத்தா பாய். பாய் 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 டைகர். செல்லம். பாய் Bye, ஜஸ்டிஸ். செல்லம். பாய் பாய். அம்மா அப்ப நாங்க வர்றோமா? நாங்க வரோமா? வரையா. வாரம் சனிக்கிழமை இவ காலையில போயிட்டு சாயங்காலம் வர வரைக்கும் என் மனசு ஒரு நிலையில இருக்காதுங்க. இதுக்கு சீக்கிரமே ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுதான். புருஷனை வேண்டான்னு சொன்னவ புள்ளையும் வேண்டான்னு சொல்லியிருந்தா நம்மளாம் நிம்மதியா இருந்திருக்கலாம் இல்லைங்க. கவலைப்படாத லட்சுமி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ முதல்ல போய் சாப்பிட்டு மாத்திரையை போடு. என்னங்க புதுசா சொல்றீங்க? என் புள்ள வீடு திரும்புற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இன்னைக்கு விரதம். எதுக்கு இப்படி முரட்டுத்தனமான வேண்டுதல்? என் பேத்திக்காக ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். அவங்க போறப்பெல்லாம் அவளை திரும்ப அனுப்பாம வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு என் மனசு பதறுதுங்க.